அப்படியே சூடாக அப்படியே இருக்கிற இட்லியை வந்து அப்படியே புட்டு பெரட்டி சாப்பிடும்போது கிடைக்கிற ஒரு சந்தோஷமே தனி சந்தோஷம். அதுலேயும் வந்து ஏதோ ஒரு சைட் டிஷ் மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு இட்லியோடு சாப்பிடும்போது அது கிடைக்கிற அந்த ஒரு இதே வேறு. நானே பிடிச்சி வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் முன்னப்பின்ன ஆங்கிள் கொஞ்சம் இந்த தப்பாக இருக்கும், அதெல்லாம் நினச்சிக்க வேணாம். நான் வந்து லாஸ்ட்டு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி கிண்டியில் இருக்கும்போதுமே அம்மானத்தில் சாப்பிட்டுக்கிறேன். ஆனால் என்ன மாதிரியான பசங்க நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போவாங்க. எனக்கு அப்போல்லாம் அதனுடைய இது வேல்யூ அருமையெல்லாங்கிறது தெரியாது. அந்த நேரத்தில் நான் யாரையும் கவனிக்க மாட்டேன். பெருசாக யார் வராங்க எதனால சாப்பிட்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து எனக்கு தெரியாது. ஆனால் வந்து போரூரில் இருக்கும்போது சில வேற நான் கவனிப்பேன். என்ன அப்படின்னா, இருங்க அப்படியே சாப்பிட்டே பேசுகிறேன். போரூரில் இருக்கும்போது நான் பார்க்கும்போது, அதாவது ஒரு அப்பா 2 பசங்க இருப்பானுங்க. ஒரு 7 வயசில் ஒரு பையன், ஒரு 5-6 வயசில் ஒரு பையன். 2 பசங்களையுமே கூட்டிகிட்டு டெய்லியும் அம்மா உணவகம் டெய்லியும் நைட்டு வந்துகிட்டே இருப்பார். ஸோ அந்த பசங்களுக்கு அம்மா இருக்கிறாங்களா என்னங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் ரெகுலராக கூப்பிட்டு வரும்போது தான் தெரியும், ஓகே இந்த பசியினுடைய அருமையும் சரி வறுமையினுடைய இயலாமையும் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் என்னால் புரிஞ்சுக்க முடியும். இன்னொன்று பார்க்கும்போது இன்னொருத்தர் என்னென்னா, ஒரு பையன் வந்து அவர் வந்து வெளியூருக்காரரு, வேற ஒரு மாவட்டத்துக்காரரு. அவர் வந்து இங்கே சென்னையில் ஸ்டே பண்ணிட்டு ஒரு ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கிறாரு. ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு 15,000 அந்த ஃப்ரெண்ட் பையன் ஒரே ஏஜ் வைப்பில் இருக்கிறதுனால வந்து நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்திட்டையுமே போய் நீங்கள் ஏன் சாப்பிட வரீங்க அப்படிங்கிறத கேட்க முடியாது. அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நான் அவர் வெளியே இதுலேருந்து இங்கே வேலைக்கு வரதுனால வந்து எனக்கு ஒரு சம்பளம் வந்து ஒரு 15,000 சம்பளம் தான் வருது. ஸோ நான் இதை வந்து அம்மா உணவகத்தில், அதாவது இப்படி நான் ஒரு 2 வேலைகள் சாப்பிடும்போது ஆஃபீஸில் எனக்கு ஒரு வேலை சாப்பாடு கொடுத்துருவாங்க. மீதி 2 வேலை வந்து நான் இங்கே சாப்பிடும்போது வந்து எனக்கு வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் முடிஞ்சிடும். என்ன ரீசன்னா வந்து நான் ரூமுக்கான காசு நான் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து டிரான்ஸ்போர்ட் செலவு அப்படி இப்படின்னு பார்க்கும்போது வந்து பிஎஃப்இஎஸ்ஐ எல்லா அமௌண்ட்டையும் பிடிக்கும்போது வந்து என்னால் வந்து வீட்டுக்கு கரெக்டாக சரியாக வந்து அமௌண்ட் கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி 1-2 வேலைகள் நான் இப்படி சாப்பிட்டு மீதி ஆகிற அமௌண்ட்டை வச்சு வந்து நான் வந்து வீட்டுக்குமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக என்னால் ஒரு 2,000-3,000 என்னால் எக்ஸ்ட்ரா பே பண்ண முடியும், ஸோ சென்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி வந்திருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஓ இப்படி கூட யோசிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் யோசிக்க தோணுச்சு. இன்னொன்று வந்து ஒரு வயசான அப்பா அம்மா, அதான் வயசான அப்பா அம்மானா அவங்களுக்கு வந்து ஒரு 70 வயசு அந்த மாதிரி இருக்கும். எனக்கு 70 வயசு இருக்கும். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு வந்து பையன் இருக்கா இல்லை அப்படிங்கிறது தெரில. ஆனால் வந்து டெய்லியுமே வந்து இங்கே சாப்பிட்டு போவாங்க. ஒரு நாளைக்கு அந்த தாத்தா ஒருத்தர் வருவார். ஏன்னா வந்து அவங்க அம்மா அந்த பாட்டி அவங்க ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போவாங்க. அப்போ தான் தெரியுது, ஓகே ஒரு இயலாத ஒரு வயசான காலத்துலேயுமே வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரியான ஆட்களும் வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு 4வது ஒரு விஷயம் ரொம்ப ஃபன்னாக தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து, பொங்கல் வாங்கிட்டு போனார். ஒரு 5 பொங்கல் 6 பொங்கல் மொத்தமாக வாங்கிட்டு போனார். அங்கே பரிமாறுற அம்மா வந்து கேட்டிருந்தாங்க, ஏன் இத்தனை 6 பொங்கல் வாங்கிட்டு போகிறீங்களே, ஒரு ஆள் தானே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைப்பா நான் பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, அங்கே கோயிலில் வந்து நான் பிரசாதம் மாதிரி ஒன்று கொடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக, ஸோ அதனால் வந்து மொத்தமாக பொங்கல் வாங்கிட்டு போய் நான் பிரசாதமாக தரேன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறது வந்து எனக்கு சிரிப்பாகவும் இருந்தது, கிரியேட்டிவாகவும் இருந்தது. அதை வந்து ஒரு பொருட்கள் வாங்காமல் வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு போய் கிரியேட்டிவாக கொடுக்குறதெல்லாம் வந்து இப்படி கூட யோசிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் எனக்கு பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி 4 விதமான மனிதர்களை நான் சந்திச்சிருக்கிறேன் என்னுடைய பாஸ்ட் லைஃப்பில். நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து இதுக்கு மேலே நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். பட் நான் சந்தித்த ஆட்களை வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுதான் சொல்லலாம்னு நினச்சேன். ஸோ அப்படியே சாப்பிட்டே பேசலாம். ஆனால் அம்மா உணவகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த சொல்லணும்னா அப்படின்னா வந்து, ஒட்டு வந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருக்கிற ஆட்சியில் இருந்தாலும் சரி, இப்போ ஆளும் கட்சியாக இருக்கிற இதாக இருந்தாலும் சரி, சிறப்பான முறையில் போயிட்டுருக்குது. ஸோ இந்த மூமெண்ட்டை வந்து நான் ரீக்ரியேட் பண்ணணும்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கான ஒரு டைம் அமையலை. ஸோ இன்றைக்கி கரெக்டான ஒரு சந்தர்ப்பம், ஒரு கரெக்டான ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சதுனால இந்த வீடியோ பண்ணுறதுக்கான கரெக்டான ஒரு டைமிங் அமைஞ்சிருக்கு. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து நம்ம பிளேட்டை நாமளே கழுவி கரெக்டாக க்ளீனாக வைக்கிறது தான். அவங்க ஒரு தடவை க்ளீன் பண்ணாலுமே நாம் ஒரு தடவை நம்ம பிளேட்டை நாம தான் சாப்பிட்ருக்குறோம், நம்ம பிளேட்டை நம்ம கழுவி வைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு இந்த வீட்டில் சம்டைம்ஸ்லாம் வந்து தட்டத்தை கழுவாமல் அப்படியே வச்சுட்டு போவேன். ஸோ அதுக்கு வந்து இது எப்படி சொல்கிறது, தண்டனையா அப்படிங்கிறது இல்லை, இதையும் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கற்றுக்கிட்டது. ஸோ அதான் காய்ஸ், இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம கண்டிப்பாக அப்லோடு பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.
ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு லைஃப்பில், அதாவது ஒரு மிடில் கிளாஸாக இருக்கிற யாருமே வந்து இங்கே சென்னைக்கு வரும்போது கையில் கொஞ்சம் காசு இருக்கும். அது ஒரு கடத்துக்கு மேலே ஒரு நம்ம வேலை தேடுறதா இருந்தாலும் சரி, வந்த ஒரு காரியம் முடிவடையாமல் இருக்கும்போதும் சரி, ஒரு கடத்துக்கு மேலே நம்ம கையில் காசு இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அப்போ நம்ம டக்குன்னு திரும்பி பார்த்தா நம்ம கண்ணுக்கு தென்படுற இடம் அப்படின்னா வந்து உணவகம் தான். ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்மகிட்ட கையில் ஒரு 10 ரூபா, ஒரு 15 ரூபா இருந்தால் கூட நம்ம வந்து அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல் டே ஏதாவது நான் சாப்பிட்டுக்கலாம். அதாவது பசியில் இருக்குனுங்கிற அவசியமே இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து அதுவும் மெயினாக வந்து ஒரு வேலைக்காக சென்னை தேடி வர அதர் மாவட்டத்திலேருந்து வர ஆளுங்களுக்கெல்லாம் வந்து இந்த இடத்த கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்கள நானும் ஒருத்தன் அப்படிங்கிறதுனால வந்து இந்த வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். ஸோ கரெக்டாக சூப்பராக பண்ணியாச்சு. அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே நான் பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னால் பண்ண முடியல. இன்றைக்கி பண்ணுறதுக்கான ஒரு கரெக்டான ஒரு டைமிங் அமைஞ்சிருக்கு. ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.